என்னோட பேர் நித்யா. நான் அருப்புக்கோட்டையில் இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. என் வீட்டுக்கார் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறாங்க. நான் ஏசப்பாவை அறியாத குடும்பத்திலேருந்து பிறந்தேன். ரொம்ப பக்தியாக இருப்பேன். வெள்ளி செவ்வாய்னா கோயிலுக்கு போவேன். வெள்ளி செவ்வாய் தவறாமல் விளக்கேற்றுவேன். இது டீ சட்டியெல்லாம் ஏந்திரிக்க ஒரு வேண்டுதல் வச்சு தம்பி பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த சாமி கால் கடியில் போட்டு தம்பியை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப பக்தியாக இருந்தேன். என் வீட்டுக்கார் கிறிஸ்டின்னு. நான் கல்யாணம் முடிஞ்சாலும் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை. நான் சாமியவே கும்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஏசப்பாவை கும்பிட்டேன்னா நம்மளோட குலதெய்வம் உன்னை ஏதாவது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. அதனால நான் மாறாமல் நான் அதையே கும்பிட்டுட்டே இருந்தேன். இப்படி இருக்கும்போது 2022 வருஷத்தில் தம்பி பிறந்த 5வது மாதம் எனக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிச்சு. 3 மாதம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு 2 நாள் நின்றுச்சு, திருப்பி வந்துட்டே இருந்தது. அப்புறம் இயற்கை மருத்துவம் கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனாலும் ஒரு இது கூட எங்களுக்கு சரியாகலை. ப்ளீடிங் கண்டினியூஸாக போகிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியாது, தம்பியை ஒழுங்காக என்னால் பார்த்துக்க முடியல, சாப்பாடு ஊட்ட முடியல, வீட்டுக்காரர் கூட ஒழுங்காக என்னால் சமைச்சு போட முடியல. அப்புறம் பெரியவங்க என்ன சொன்னால், இந்த மாதிரி கண்டினியூஸாக போனால் அவனுக்கு கற்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறேன். எனக்கு அந்த பயத்துலேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருந்திருக்கேன் சில சமயம். 3 மாதம் தொடர்ந்து ப்ளீடிங் போயிட்டே இருந்ததுனால எங்கள் அத்தை ஜெபிக்கலாம் மக நிகழ்ச்சி பாரு, கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2022 ஜூன் மாதம் சனிக்கிழமை நாங்கள் ஜெபிக்கலாம் மக நிகழ்ச்சி குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம். பார்த்தப்ப மோசையா உங்களோட பாவத்தினால கூட உங்களுக்கு நோய் வரலாம், நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக சொல்லும்போது, கர்த்தர் என்னோடு மட்டும் இல்லை உங்களோடு நீங்கள் பேசுவாங்க, நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும், ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நைட்டு நான் படுக்க போனேன். அப்போ மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. மோசம் என்ன வார்த்தை எனக்கு ஒய்யாமல் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தது. சரி, அப்போ நான் பாவம் தான் எதுவும் இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அந்நேரத்தில் உட்காந்து 12 மணிக்கு ஜோம் பண்ணுறதுக்காக உட்காந்து, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு நான் கடவுளை நான் நம்பின கடவுளை எனக்கு கைவிட்டுருச்சு, மருத்துவர் எல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு குணமாகவும் சொல்கிறாங்க, ஆனாலும் எனக்கு குணமாக மாட்டேங்குது, எனக்கு யாரும் கிடையாது, என்னால் யார் பாப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே இருக்கீங்க, நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க, குழந்தைய கூட என்னால் பார்க்க முடியல, வீட்டுக்காரங்களாம் சமைச்சு போட முடியல, ரொம்ப என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல என்னோட உடம்பு அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன். என் கூட நீ பேசுவீங்கள, மோஸ்ட்ல செய்ய சொன்னாங்களே, அவங்களோட மட்டும் பேசுவீங்கல்ல, உங்களோட கர்த்தர் பேசுவாருன்னு சொன்னாங்க. நீங்கள் என்னோட பேசுவீங்கல்ல, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு நீங்கள் என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி கர்த்தர் நான் நல்லா நித்திரையில் இருக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சவுண்டு கேட்டது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது அடுத்த நொடி எனக்கு ப்ளீடிங் நின்றுச்சு. காலைல நான் எந்திரிச்சு பார்த்தேன், எனக்கு ப்ளீடிங் சுத்தமாக இல்லை, நின்றுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போவேன். இப்போ காலைல எந்திரிச்சது 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அதுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம், ஒரு மனம் இருக்குது. மற்ற கடவுளுக்கும் ஏசப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற கடவுளுக்கு நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா மட்டும்தான் அந்த பக்தி பயம் அப்படிங்கிறது இருக்கும். வெளியே வந்தவொடனே திருப்பி அந்த பழைய வாழ்க்கை, பழைய பாவத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, ஏசப்பா நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால நம்மளுக்கு அந்த பயங்கிறது எப்போ இருந்துகிட்டே இருக்கும். சிறு தப்பு செஞ்சாலும் கர்த்தர் தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளை உணர்த்துவாங்க. ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைலேருந்து நான் எவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கேன். கும்பிட்டது இல்லாமல் நான் இதை செஞ்சாங்கன்னா எனக்கு நான் உங்களுக்கு இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் விரதம் இருந்திருக்கேன். ஆனாலும் எந்த கடவுளும் என்னோட பேசலை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் அழுது கூட, நான் கோயிலுக்குள்ளே போய் அழுது கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் எந்த தெய்வமும் என்கிட்ட பேசலை. ஏசப்பாட்ட நான் ஒன்றும் சொல்லலை, நான் எதுவும் செய்யலை. ஏசப்பா நீங்கள் என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் உங்களோட பிள்ளை, நீங்கள் என்னோட பேசுங்க, நீங்கள் என்னோட தகப்பன் தானே அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தைக்கு ஏசப்பா என்கிட்ட தேடி என்னை பேசினாங்க. பேசினதும் இல்லாமல் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாங்க. அதனால தான் ஏசப்பா உண்மையான தெய்வம்னு சொல்லுறேன். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றிகள்.